Hi, this is Riyas. This is PARAMEDICOGENISIS. So, in this video, airway examination ரெண்டாவது பார்ட் mandibular space examination பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். So, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல let's intro. ஸோ மேண்டிபுலார் ஸ்பேஸை எப்படி அசஸ் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள் மூலமாக அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு 4 விஷயங்களை இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மேண்டிபுலார் ஸ்பேஸ் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேஷண்ட்டை நெக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண நிலைமையில் தைராய்டுக்கும் மென்டத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் பார்க்கணும். தட் இஸ் கால்டு தைரோமென்டல் டிஸ்டன்ஸ். தைராய்டுக்கும் மென்டத்துக்கும் இடையப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 ஃபிங்கர் அளவுக்கு இருக்கணும். எக்ஸ்டென்ஸ் பண்ண நிலையில் தைராய்டுக்கும் மென்டத்துக்கும் இடையில் 4 ஃபிங்கர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தைரோமென்டல் டிஸ்டன்ஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹயோமென்டல் டிஸ்டன்ஸ். அதாவது இங்கே இருக்க போன் பேர் ஹயாய்டு போன். ஸோ ஹயாய்டு போனுக்கும் மென்டம், மேண்டிபுலரில் இந்த இடம் பேர் மென்டம். ஸோ ஹயாய்டுக்கும் மென்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கணும். அதே பேஷண்ட் நெக் எக்ஸ்டெண்ட் பண்ண நிலைமையில் ஹயாய்டுக்கும் மென்டத்துக்கும் இடையில் 3 ஃபிங்கர் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹயோமென்டல் டிஸ்டன்ஸும் நார்மலாக இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம் மேண்டிபுலர் ஆங்கிள். ஸோ மேண்டிபுலர் ஆங்கிளோடைய லென்த் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த லென்த்து 9 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மேண்டிபுலர் ஆங்கிள் நார்மலாக இருக்குது. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா தைரோஹயாய்டு டிஸ்டன்ஸ். அதாவது திருப்பியும் நெக் எக்ஸ்டெண்ட் பண்ண நிலைமையில் இங்கே இருக்கக்கூடிய தைராய்டு போனுக்கும் ஹயாய்டு போனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸ் 2 ஃபிங்கர் அளவுக்கு இருக்கணும். நம்ம இங்கேருந்து வச்சு பார்த்தா தெரியும், 2 ஃபிங்கரில் நம்மளுக்கு ஹயாய்டு போன் கிடச்சிடும். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மேண்டிபுலார் ஸ்பேஸ் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த 4 விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தைரோமென்டல் டிஸ்டன்ஸ், ஹயோமென்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் மேண்டிபுலார் ஆங்கிள் அண்ட் தைரோஹயாய்டு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 4 டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணுற மூலமாக அவங்களோட மேண்டிபுலர் ஸ்பேஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மேண்டிபுலர் ஸ்பேஸை எப்படி அசஸ் பண்ணலாம், அவங்களுடைய நார்மலாக இல்லை நார்மலாக அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ரியாஸ்கான். இது பாராமெடிக்கோ ஜெனிசிஸ்.